கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்ப மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை பிலிப்பியர் 4 அதிகாரம் 3 வசனத்திலே, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள ஒரு ஸ்பெஷல் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ரொம்ப கிஃப்டான ஒரு வாக்குத்தத்தம். பைபிள்லயே ஒரு ஸ்பெஷல் வாக்குத்தத்தம் அப்படிம்பாங்கல்ல. இந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு யாரெல்லாம் கேட்குறீங்களோ நீங்க எல்லாரும் உடனே ஒரு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது. அந்த வேர்டுக்குள்ள நம்ம வந்துடணும். இதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, அவர்களுடைய நாமங்கள், அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யாரு அப்படின்னு பார்க்கும்போது, என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். யாரெல்லாம் சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்படுறாங்களோ அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் கேட்கும்போது நல்ல புரிந்து கொள்ள முடியுதா? முதல் கேள்வி. ஏன்னா ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நீங்க புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த நாள் முழுவதும் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யும். ஏன்னா எத்தனையோ குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்கல்ல, நிறைய தேவைகள் உண்டு, நிறைய சூழ்நிலை உண்டு, பல சூழ்நிலை தான் இணைந்திருக்கிறீங்க. அப்போ உங்க வாழ்க்கையிலே ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம வாழ்க்கையிலே நம்ம என்னென்ன செய்யறோம்னு சொல்லி எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படிக்கு உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அந்த வேடை நீ நல்லா யோசித்து பாருங்களேன். யாராவது சுவிசேஷம் ஊழியம் பண்றாங்களா? அவங்களுக்காக முழங்காலை முடக்கி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க பரிசுத்தவானா இருக்கிறாங்க, அவங்க மிகுந்த கொடிய ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, தரித்திரத்துல இருக்காங்க, நிறைய தேவைகளோடு இருக்கிறாங்க அப்படின்னா உங்க வீட்டுல ஏதாவது இருந்தா கூட அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். என் உடன் வேலை ஆட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். யாரெல்லாம் மிகவும் பிரயாசப்படுறீங்களோ சுவிசேஷ விஷயத்துக்காக உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை இருக்கும். ஒரு மனுஷன் அப்படின்னா குறையுள்ள பாத்திரம் தான். இப்ப நம்ம மக்கள் ஏன் சில ஆளுகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படின்னு சொல்லி இவங்களாவே ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, என் உடன் வேலையாட்களோட கூட சுவிசேஷ விஷயத்தில், அந்த வேர்டை நீங்க நல்ல நோட் த பாயிண்ட். சுவிசேஷ விஷயத்தில் யாரெல்லாம் உதவி பண்றீங்களோ, மிகவும் உதவி பண்றீங்களோ, என்னோட கூட சுவிசேஷ விஷயத்தில் யாரெல்லாம் இணைந்து செய்தி கேட்குறீங்களோ, எல்லாரும் உதவி பண்றீங்களோ, உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம், ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அது மாத்திரம் இல்லை, ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால சுவிசேஷ விஷயத்துக்கு யாரெல்லாம் உதவி பண்ண போறீங்களோ உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள ஸ்பெஷல் வாக்குத்தத்தம் அதுதான்.
கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களை பத்திரமா வச்சிருக்கீங்கப்பா, நன்றிப்பா. ஜீவ புஸ்தகத்தில் எங்களோட பெயர் இருக்கணும்ப்பா, அதுதான்ப்பா பெஸ்ட். நாங்க பரலோகத்துக்குள்ள வரணும். வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்கப்பா, நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களுக்கு இன்னொரு ஸ்டெப் மேல யாரெல்லாம் சுவிசேஷ விஷயத்துல என்னோட கூட மிகவும் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வாக்குத்தத்தங்கள்ல அப்பா எங்க பேர் இருக்கணும், அந்த ஜீவ புஸ்தகத்துல எங்க பேர் இருக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. வேதத்தை தியானித்து மணி கணக்காக அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கூடிய பிள்ளைகளா மாறட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. யாரெல்லாம் இணைந்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கணுங்களோ பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த நாளுக்குள்ள தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்திங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசுறீங்க. பலகணிகளை திறந்து பொக்கிஷாலை திறந்து சில குடும்பத்திலே தாழ்த்துறாங்க. ஆசீர்வாத கதவுகளை திறந்து உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உங்க பாதப்படியிலே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு நீங்க போதும்பா, எங்களுக்கு நீங்க போதும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. நீதிமான சிரசு மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தராகிய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளை பொறுப்பெடுத்துங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பம் கர்த்தராகிய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க நாம மயம்படட்டும். உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி விடணும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. துதிகன மகிமெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமைதாங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தரோட வரைக்கும் நாம் ஆயத்தமா இருப்போம். நம்ம எல்லாரும் பரலோகத்தில் போகணும். அந்த சிந்தனையோடு நாம் எல்லாரும் செயல்படுவோம். கண்டிப்பாக கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.